ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ஜாவா தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும், அதில் நல்லா நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் இமெயில் ஐடி, ரெஸ்யூம் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சைஸே 2 MB தான். 2 MBக்கு மேலே இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ 2 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க, அதையும் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கண்ட்ரி கேட்டிருக்காங்க, கண்ட்ரி வந்து என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐ அக்ரின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கண்டினியூ டு அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அதில் போய் சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்னு இருக்கும், அதை கொடுத்து சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.